இனிமையான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாளை அப்படியே புத்துணர்ச்சியோட தொடங்க ஆயத்தமாகிவிட்டீர்கள் என்று நம்புகிறேன். அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. புயல் அறிவிப்பு சின்னமும் நமது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் சாலையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுடன் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடையுடன் செல்லுங்கள், பாதுகாப்போடு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காலை சிந்தனை என்னவாக இருக்கும் என்று தானே அவளோட காத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதில் சில குறைகள் இருந்தாலும் உங்களை அந்த நிலையிலேயே திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வது தான் தன்னை ஏற்பது. இந்த தன்னை ஏற்பது பற்றி தான் ஓஷோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதில் சில குறைகள், குறைபாடு இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதில் சில குறைகள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களை அந்த நிலையிலேயே திருப்தியோட நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களை நீங்களே ஏற்றுக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்துட்டு ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இப்படி ஏற்கும்போது இந்த கணத்தில் இருந்தே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கிவிட்டீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னிடம் ஏதோ குறைவாக இருப்பது போல நினைக்கிறவன், கடவுள் தனக்கு வஞ்சனை செய்து விட்டதாக நினைக்கிறவன், அதாவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு பண தேவையோ இல்லை ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மற்றவங்கள போல இல்லையோ, ஏதோ ஒரு குறை வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலையும் இருக்கும் இல்லையா, அப்படி ஏதோ குறைவாக இருப்பது போல ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா கடவுள் தனக்கு வஞ்சனை செய்து விட்டதாகவும் நினைக்கிறான் அப்படின்னா, அதாவது இறைவன் என்னையும் மட்டும் சோச்சிட்டே இருக்கானே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னா கடவுளை நன்றி உணர்வுடன் நினைக்க மாட்டான். அவன் என்றைக்குமே இறைவனை வந்துட்டு நன்றி உணர்வுடன் நினைக்க மாட்டான். இந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கூடுதலாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பலம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஒரு பலமாகவே நினச்சிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை நம்ம என்றைக்குமே நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துருவோம். தன்னைத்தானே அப்படியே ஏற்றுக்கொள்ள நிறைய துணிவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ. உண்மைதானே? அப்படி நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உலகில் சிலரால் மட்டுமே இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போது இருப்பதை விட்டு மாற்றத்தை அடைய விரும்புகிறவன் உள்ளே கூச்சலும் குழப்பமாக இருக்கும். அதாவது இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே விட்டுட்டு வேறு எதையோ தேடி தேடி போகிறீங்க, வேறு எதையோ விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளார கூச்சலும் குழப்பமும் மட்டும்தான் இருக்குங்க. அங்கே வெளிச்சம் இல்லாமல் நெருப்பு புகைந்து கொண்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அங்கே வெளிச்சமே இல்லை, வெறும் இருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தன்னை ஏற்பவனுக்கு எதை பற்றியும் புகார் கிடையாது. தன்னை ஏற்பவனுக்கு, அதாவது தன்னைத்தானே ஏற்றுக்கொள்பவனுக்கு எதை பற்றியும் புகார் கிடையாது. தனக்கு கிடைத்ததை பற்றி அவன் சந்தோஷம் அடைகிறான். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே சந்தோஷமாக, அப்படியே உலகத்திலேயே வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷமாக அடைகிறான். இவனுடைய இதய துடிப்பே பிரார்த்தனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே? அவனுடைய இதய துடிப்பு தான் பிரார்த்தனையுடைய முழு அர்த்தம். இவனுள் இருந்து பீறிட்டு வரும் ஆனந்த வெள்ளம் சுற்றிலும் பரவி மற்றவர்களையும் மகிழ்ச்சியில் தெளிக்க வைக்குது. இந்த ஆரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு சிலரோட பயணிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களோட கொஞ்ச நேரம் பேசினாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதான். இவன்கிட்ட இருந்த அந்த பீறிட்டு வரும் ஆனந்த வெள்ளம் தான் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும். ஆண்டவனுக்கு உங்களை திறந்து வையுங்கள், ஆனந்தம் தானாக விளையும், நீங்கள் சுவாசிக்கும் காற்றின் மூலம் ரத்தம் சுத்தம் அடைகிறது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அதுபோல் உங்கள் ஆத்மா சுத்தம் அடைய இறைவன் தேவை. கடவுள் உங்கள் உள்ளே வந்து ஆத்மாவை சுத்தம் செய்ய அனுமதியுங்கள் அப்படின்னு ஓசோ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ஆம் நேர்களே, என்னன்னா நம்ம ஆன்மா சுத்தம் அடையாத பொழுது, அழுக்குகள் நிறைந்து இருக்கும் பொழுது நம்மளால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான அருமையான இந்த காலை சிந்தனையோடையே இன்றைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள். நிம்மதியாக ஆனந்தமாக உங்களுடைய இன்றைய நிகழ்வுகள் சுமூகமாக முடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரி பல சகோதரிகளே வேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பனே சொந்தங்களே, நன்றி நேர்களே.